சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல ஒரு சில நிகழ்வுகள் நாம தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய நிகழ்வுகள். அந்த அமைப்புல 9-14 என்ற இந்த தொகுப்பு இன்று 25வது நிகழ்வாக அமைய இருக்கின்றது. 25வது நிகழ்வு 24வது திருப்பதிகத்தினை சிந்திப்பதற்கு நம்மோடு அருள்ஞானியின் சீடரும் சைவ சித்தாந்த நன்மணியுமாக திகழக்கூடிய என்ஜினியராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இயற்கை விவசாயியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவ சுப்புராயர் ஐயா அவர்கள் கடலூரில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு திருப்பதிகமாக எடுத்து அதில் வரக்கூடிய சைவ சித்தாந்த கருத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கு என்பதை மிக அழகாக தெளிவாக எளிமையாக நமக்கு ஒவ்வொரு வாரமும் எடுத்து சொல்லி வருகின்றார்கள். அந்த அமைப்பில் இன்று 25வது நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. ஐயா அவர்களுடைய பொழிவுகளே அவருடைய எளிமைக்கும் அவருடைய அறிவிற்கும், அதாவது சித்தாந்த அறிவிற்கும் பெருமான் எப்படி ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறதுக்கும் சான்றாக அமைந்திருக்கின்றது. அந்த அமைப்பில் இன்று அடுத்த நிகழ்வாக 24வது பதிகத்தினை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்ட ஐயா நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் மேடையை ஐயாவிடம் ஒப்படைக்கின்றோம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன், அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை. மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு, பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வா என்றும், தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ, சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்துன் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே, நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழு முதற் பொருளான சிவபெருமான் திருவருளாலும் 9ஆம் திருமுறை ஞான ஆசிரியர்களின் குருவருளாலும் இன்றைய நன்னாளிலே 9-14 பாகம் 25 சிந்திக்க உள்ளோம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற ஓராண்டு ஞான வேள்வியை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வரும் சிங்கப்பூர் நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் சிவ திருமதி லாவண்யா அருள் அவர்களையும், இந்த ஓராண்டு ஞான வேள்வியில் தங்களை ஈடுபடுத்தி பாடல்களையும் பொழிவுகளையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய மழலைகள் முதல் பெரியவர்கள் ஈராக இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும், இணையம் வாயிலாக இணைந்து பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறையை சிந்திக்கக்கூடிய அன்பர்களாகிய உங்கள் அனைவரையும் அடியேன் மனமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். இன்று 9-14 பாகம் 25 25வது பாகத்திற்கு நம்மை இறைவன் அழைத்து வந்திருக்கிறான். இன்றைய பகுதியிலே 9ஆம் திருமுறையில் 24வது திருப்பதிகமாக இருக்கக்கூடிய திருவாலி அமுதனார் அருளிய கோயில் திருப்பதிகத்திலிருந்து சில சித்தாந்த கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 24வது பதிகம் இந்தளப் பண்ணிலே
அமைந்திருக்கிறது. திருவாளி அமுதனார் சம்பந்தர் பெருமானை அப்படியே பின்பற்றுகிறார் என்றுதான் நமக்கு சொல்ல தோன்றுகிறது இந்த பதிகத்தை பார்க்கும் பொழுது. ஏனென்று சொன்னால் இந்தலப்பண்ணிலே திருஞான சம்பந்தர் 39 பதிகங்களை நமக்கு அருளி இருக்கிறார். அது மட்டுமல்ல, திருஞான சம்பந்தருடைய பதிக அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, 8வது பாடலிலே ராவணனை பற்றியும், 9வது பாடலிலே அடிமுடி தேடிய பிரம்மா திருமாலை பற்றியும், 10வது பாடலிலே சமணரையும் சாக்கியரை பற்றியும், 11வது பாடலாக திருக்கடை காப்பையும் அருளியிருப்பார். அதே அமைப்பிலே இந்த அந்த பதிகத்தையும் அமைத்திருக்கிறார் நம்முடைய திருவாளி அமுதனார். திருஞான சம்பந்தரை எவ்வாறு போற்றுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்தலப்பண்ணிலே அமைந்த திருப்பதிகம். இந்த பதிகம் தில்லை கூத்த பெருமான் அங்கு அம்பலத்தின் கண் ஆடும் சிறப்பை புகழ்ந்து பாடுவதாக இந்த பதிகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ளது. 9-14 என்று சொன்னாலே நம் இதில் இருக்கக்கூடிய இந்த 9ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய சித்தாந்த கருத்துக்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். இறைவனுடைய பெரும் கருணை. அந்த வகையிலே இன்றைக்கு 24வது பதிகத்தை நாம் சிந்திக்க தொடங்குவோமாக. முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். அல்லாய் பகலாய் அருவாய் உருவாய் ஆரா அமுதம்மாய் கல்லாள் நிழலாய் கையிலை மலையாய் காண அருள் என்று பல்லாயிரம் பேர் பதஞ்சலிகள் பரவ வெளிப்பட்டு செல்வாய் மதிலின் தில்லை கருளி தேவன் ஆடுமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலிலே என்ன நமக்கு அருளி செய்கிறார் திருவாளி அமுதனார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இறைவன் இரவாகி பகலாகி அருவமாகி உருவமாகி தெவிட்டாத அமுதமாகி இருப்பதோடு கல்லால மர நிழலில் இருப்பவன், அப்புறம் கைலை மலையை உடையவன், யாம் காணும்படி அருள் செய்வாயாக என்று பதஞ்சலி முனிவர் போன்ற பல்லாயிரம் அடியார்கள் துதிக்க அவருடைய இடத்திலிருந்து வெளிப்பட்டு இல்லையம்பதியிலே அன்பருக்கு அருள் செய்து திருநடனம் புரிகின்றான் என்று இந்த பாடலிலே நமக்கு அருளி செய்கிறார். இதுல அல்லாய் என்பது இரவு. அள் என்றாலே இரவு நமக்கு தெரியும். அப்ப இரவு என்று சொன்னாலே சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையில கேவல நிலை என்று அழைக்கப்படும். பகல் என்று சொன்னால் அது சகல நிலை என்று சொல்லப்படும். இப்ப முதலிலே அல்லாய் பகலாய் அப்படி சொன்னார். அப்ப கேவல நிலை முதலிலே அல்லாய் என்று குறிப்பிடுகிறார், சகல நிலையை பகலாய் என்று குறிப்பிடுகிறார். அப்ப இந்த நிலையிலும் இறைவன் நமக்கு அருளை வாரி வழங்குகிறான் என்று நமக்கு சொல்லாமலே பெறப்படுகிறது. அப்ப கேவல நிலையிலும் சரி, கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு நம்மை இட்டு செல்வது, இட்டு வந்திருப்பது இறைவனுடைய திருவருள் தான். அப்ப அங்க பகலாயும் இறைவன் நம்மோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் விளங்குகிறான். இப்ப சகலமாய் வந்த பிறகு, அந்த பகலாய் சகல நிலைக்கு வந்த பிறகு இறைவன் எவ்வாறு விளங்குகிறான்னு சொன்னா, இறைவனுடைய சொரூப நிலை என்பது அவன் அப்படியே சிவனே என்று இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையிலிருந்து கீழ் இறங்குகிறான். அந்த கீழ் எதற்காக இறங்குகிறான் என்றால், நம்மீது கொண்ட கருணையால் இறங்குகிறான். அந்த நிலையை தடத்த நிலை, தடத்தம், அந்த தடத்த நிலை என்று நாம் அழைப்போம். அந்த தடத்த நிலையில அருவமாய் அருவுருவமாய் உருவமாய் நமக்கு 3 நிலைகளிலே நின்று அருள் செய்கிறான். அதுதான் இங்க அருவாய் உருவாய் என்று திருவாளி அமுதனார் அருளி இருக்கிறார். இந்த அருவாய் உருவாய் என்று சொன்னார் இறைவன் எப்படி இறங்கி அருள் செய்கிறான்னு சொல்லும் போது, சரிய நிலையில் வழிபடக்கூடிய அன்பர்களுக்கு உருவமாகவும், கிரிய நிலையில் வழிபடக்கூடிய அன்பர்களுக்கு அருவுருவமாகவும், யோக நிலையில் வழிபடக்கூடிய அன்பர்களுக்கு அருவமாகவும், ஞான நிலையில் நின்று வழிபடக்கூடியவருக்கு சுரூபமாகவும் இறைவன் விளங்குவான் என்று சொல்லப்படும். இப்ப பாருங்க,
அது கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு நம்மை அழைத்து வந்தான். சகல நிலையில நாம் இந்த சரியகிரிய யோகம் எல்லாம் செய்து அந்த ஞான நிலையை எய்தும் பொழுது இறைவன் எப்படி இருப்பான்னா ஆறா அமுதாய் இருப்பான். அதுதான் சொல்றாரு, ஆறா அமுதமாய். அது சுத்த நிலையை குறிக்கிறது. அப்ப அல்லாஹ் என்பது கேவல நிலை, பகலா என்பது சகல நிலை, அந்த அருவாய் உருவாய் என்பது இறைவன் திருமேனி கொண்ட தடத்த நிலை. அருவம், அருவுருவம், உருவம் என்று சொல்லக்கூடிய 3 தடத்த நிலை. அந்த ஆறா அமுது என்பது சுத்த நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இது நமக்கு திருவுந்தியார், நம்முடைய அனுபவ நூலாக இருக்கக்கூடிய திருவுந்தியார்ல முதல் பாடல்ல அகலமாய் யாரும் அறிவறித அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி வர என்று சொல்லுவாங்க. அது தன்னிலையே தடத்த நிலைக்கு இறைவன் இறங்கி வருகிறான் என்று சொல்லப்படும். அதே போல நம்முடைய சிவஞான சித்தியார்ல சுபக்கத்தில் 75வது திருப்பாடலிலே அருணகிரி சிவனார் நமக்கு அருளி இருப்பார். உருமேனி தரித்து கொண்டது என்றலும் உரு இறந்த அருமேனி அதுவும் கண்டோம். அப்புறம் அருவுரு ஆனபோது திரு இந்த 3 நிலையும் நம்முடைய கருமேனி கழிக்க வந்த இறைவனுடைய வடிவு என்று நம்முடைய சிவஞான சித்தியாரிலும் நமக்கு அருணகிரி சிவனார் அருளி செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் என்ன சொன்னாரு, 2வது அடியிலே கல்லால் நிழலாய் என்று அருளி செய்திருக்கிறார். இந்த கல்லால் நிழலாய் என்று சொன்னாலே இறைவன் தட்சிணாமூர்த்தியாக இருந்து 4 உபதேசம் செய்தான் என்று சொல்லப்படும். இந்த 4 வேதங்களை அருளி செய்தான். அப்ப உபதேசம் செய்தவன், அப்ப குருநாதராக இருந்து நூல்களை அருளி செய்தவர் இறைவன் தான். அப்ப அங்க உபதேசம் எப்படி சொல்லப்படும்? உபதேசம்னா சொல்லாமல் சொல்லப்படும். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவதுடக்கை வெல்வாம் என்று திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் அருளி செய்வார். அது அந்த கல்லால் நிழலா என்று இறைவனே குருநாதராக இருந்து நமக்கு அருளை வழங்குகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனாலதான் இன்னைக்கும் ஆதீனங்களை சொல்லும்போது திருக்கையிலாய பரம்பரை என்று சொல்லுவோம். இறைவனே குரு, சிவமே குரு என்று நம் திருமூலர் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஆக தில்லை தரிசிக்க முக்தி என்று சொல்லுவோம் இல்லையா, அதை இந்த பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. சரி, அடுத்தது 2வது திருப்பாடல். அன்னநடையார் அமுத மொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தளத்து புலித்தோல் பியர்க்கிட்டு மின்னின் இடையால் உமையால் காண விகிர்தன் நாடுமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல திருவாளி அமுதனார் நமக்கு என்ன அருளி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அன்னம் போன்ற மென்மையான நடையினை உடைய, அமுதம் போன்ற இணைய சொற்களையும் உடைய பெண்கள் வாழக்கூடிய அந்த தில்லைப்பதி, அந்த தில்லைப்பதி எவ்வாறு இருக்கிறது என்பதை முதல்ல சொன்னார். அந்த தில்லையில் அழகிய நல்ல தமிழும் இனிய இசையும் கலந்த சிற்றம்பலத்தில் புலித்தோலை பிடரின் மேல் தரித்து மின்னல் கொடி போன்ற மெல்லிய இடையுடைய உமாதேவியார் காணுமாறு விகிர்தனாராகிய இறைவன் திருநடனம் புரிகின்றான் என்று அருளி செய்கிறார். இதுல 2வது அடியில தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலவன் அப்படி சிற்றம்பலம் தன்னுள் என்று அருளி செய்தார். இந்த தமிழும் இசையும் சொல்லும்போது அங்க இயல் இசை என்று நமக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எப்படி போன பாடல்ல அருவாய் உருவாயின்னு சொல்லும் போது அருவுருவத்தை நாம் எடுத்துக்கொண்டோமோ, அதே போல இங்க இயல் இசை சொன்னதிலிருந்து நாடகத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப முத்தமிழும் கலந்த சிற்றம்பலம் என்று நாம் அதற்கு பொருள் செய்யலாம். அப்புறம் இந்த கடைசி இடையில மின்னின் இடையால் உமையால் காண விகிர்தன் ஆடுமே என்று அருளி செய்தார். இப்ப அம்மை காண நடனம் புரிகிறான் என்று சொன்னால் அம்மை எதற்காக காணுகிறாள் என்று சொல்லும் போது அம்மை நம்பொருட்டு தான் காணுகிறாள், கருணை காரணமாக காணுகிறாள். இப்ப நமக்கு பெரிய புராணத்திலே, திருக்குறிப்பு தொண்டர் புராணத்திலே அம்மை சிவபூஜை செய்தாள் என்று நமக்கு தெய்வ சேக்கிழார் அருளி இருப்பார். அங்க சிவபூஜை அம்மை எதற்காக செய்கிறாள் என்று சொன்னால், அதுல புராண வரலாறு சொன்னாலும் அதனுடைய தத்துவம் என்ன என்று சொல்லும் பொழுது, ஆன்மாக்களுக்கு நமக்கு எவ்வாறு நாம் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுவதற்காகவே அம்மை சிவபூஜை செய்கிறாள். அதே போல இங்க உமையால் காண விகிருத நாடுமேன நம்பொருட்டு காண,
உமையால் காணுகிறாள், நம்பொருட்டு உமையால் காணுகிறாள் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இதுதான் நமக்கு உண்மை விளக்கத்திலே நமக்கு அருளி செய்வார் நம்முடைய மனவாசகம் கடந்தார். பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள்தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ. பறையிடமா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுதான் திருவருளையே உருவாக கொண்டு என்று நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அம்மை என்பவள் கருணையே வடிவானவள். கருணை தான் சக்தி, சக்தி தான் திருவருள், திருவருள் தான் திருவடி, திருவடி தான் அம்மை. எல்லாமே ஒன்றுதான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுல என்ன சொன்னாரு, உமையால் காண, எதற்காக காணுகிறாள், ஆன்மாக்களாகிய நம்பொருட்டு காணுகிறாள் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. சரி, காண விகிருதன் ஆடுமேன்னு சொன்னார். அந்த விகிருதன் அப்படின்னா மாறுபாடு உடையவன் என்பது பொருள். இப்ப இறைவன் எப்படியெல்லாம் மாறுபாடு உடையவனாக விளங்குகிறான் என்பது நமக்கு சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே 71வது திருவிருத்தத்திலே அருணந்தி சிவனார் அழகாக அருளி செய்கிறார். ஒன்றோடு ஒன்று ஒவ்வா வேடம் ஒருவனை தரித்து கொண்டு நின்றலால் உலகம் நீங்கி நின்றனன் என்றும் ஓரார். அன்றி அவ்வேடம் எல்லாம் அருள்புரி தொழில் என்று ஓரார். கொன்றது வினையை கொன்று நின்ற அக்குணம் என்று ஓரார். அந்த ஒன்றோடு ஒன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்து கொண்டு, அப்ப முதல்வன் ஒருவனே ஒரு வடிவோடு பெரிதொரு வடிவு ஒவ்வாத நிற்கும் பல்வேறு வடிவங்களை கொண்டு நிற்கிறான் என்று அருளி செய்கிறார். அதுதான் இங்க விகிருதன் என்று அருளி செய்கிறார் நம்முடைய திருவாலி அமுதனார். சரி, அடுத்தது 3வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். இளமென் முளையார் எழில் மைந்தரோடும் ஏறார் அமளி மேல் திளையும் மாட திருவார் தில்லை சிற்றம்பலம் தன்னுள் வளர்புன்மலையுள் வைர மலை போல் வழக்கை கவித்து நின்று அளவில் பெருமை அமரர் போற்ற அழகன் நாடுமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல என்ன அருளி செய்கிறார் சொல்லி பார்க்கும் பொழுது, தில்லை சிற்றம்பலத்துள் அளவற்ற பெருமையுடைய தேவர்கள் துதிக்க உயர்ந்த பொன்மலையினுள் வைரமலை இருந்தது போல, உயர்ந்த பொன்மலையின் உள்ளே வைரமலை இருந்தது போல அழகனாகிய இறைவன் தமது வலக்கையினை வளைத்து நின்று ஆடுகின்றான் என்று அருளி செய்கிறார் இந்த பாடலிலே. இதுல நமக்கு என்ன வழக்கை கவித்து நின்று என்று 3வது அடியிலே அருளி செய்கிறார் இல்லையா. அந்த வழக்கை என்று சொல்லும் போது நமக்கு உண்மை இலக்கத்தில் நமக்கு சொல்லப்படும் அந்த கை நமக்கு அபயகரம் என்று சொல்லப்படும். அந்த வழக்கை என்று சொல்லும் போது இந்த உடுக்கை ஏந்திய கை என்று திருவடியை காட்டக்கூடிய கை, அப்புறம் அஞ்சேல் என்று அபயம் நமக்கு காட்டக்கூடிய கையாகவும் இருப்பது வழக்கை. அதான் வழக்கை கவித்து நின்று என்று அருளி செய்தார். அந்த கவித்தல் என்று சொன்னால் அபயமாக காட்டுதல் என்பது பொருள். அப்படி அபயமாக இறைவன் காட்டுகிறான். அந்த உண்மை விளக்க கருத்தையும் இந்த பாடலிலிருந்து நாம் பெறலாம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 4வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். சந்தும் அகிலும் தழைப்பீலிகளும் சாதி பலவும் கொண்டு உந்தீழியும் நிவவின் கரைமேல் உயர்ந்த மதில் தில்லை சிந்திப்பரிய தெய்வ பதியுள் சிற்றம்பலம் தன்னுள் நந்தி முழவம் கொட்ட நட்டம் நாதன் நாடுமே. திருச்சிற்றம்பலம். இதுல என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, தில்லை பதியில் திகழும் திருச்சிற்றம்பலத்தில் திருநந்தி தேவர் மத்தளம் கொட்ட நடராச பெருமான் திருநடனம் புரிகின்றான் என்று அருளி செய்கிறார் இந்த 4வது திருப்பாடல்ல. இதுல 3வது அடியில பார்க்கணும், சிந்திப்பரிய தெய்வப்பதியுள் சிற்றம் பலம் தன்னுள்னு சொன்னார். அந்த சிந்திப்பரிய அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னு சொன்னா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படின்னு சொல்லி முதலிலே இறைவனை அடி எடுத்து கொடுத்தார் இல்லையா. அவர் தான் அடி எடுத்து கொடுத்தார், நடராச பெருமான் தான் அடி எடுத்து கொடுத்தார் உலகலாம் என்று. அதை வைத்துக் கொண்டுதான் தெய்வ சேக்கிழார் பாடினார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், அதுதான் இங்க சொல்றார், சிந்திப்பரிய தெய்வப்பதியுள். இது எப்படி நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லும் அப்படின்னா, பாசமாம் ஞானத்தாலும் படர்பசு ஞானத்தாலும் ஈசனை அறிய ஒண்ணா என்று சிவபிரகாசத்திலே உமாபதி
அருளி செய்வார். இந்த பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் உணர முடியாதவன், அதுதான் சிந்திப்பரிய தெய்வப்ப. அந்த கடைசி அடியில நந்தி முழவம் கொட்ட நட்டம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த நந்தி முழவம் கொட்ட என்று சொல்லும் போது நம்முடைய பிரதோஷ வழிபாடை இந்த இடத்திலே எடுத்து காட்டுகிறார் திருவாளி அமுதனார் என்று நாம் பார்க்கலாம். நாதன் ஆடுமே, நாதன் என்று சொன்னாலே தலைவன் ஆண்டாள் வாழ்க என்று அருளி செய்கிறார் இல்லையா? அந்த நாதன் இறைவன் அனைவருக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய தன்மையை எடுத்து காட்டுகிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அடுத்தது ஐந்தாவது திருப்பாடல். ஓம புகையும் அகிலின் புகையும் உயர்ந்து முகில் தோய தீமை தொழிலார் மறையோர் மழ்கு சிற்றம்பலம் தன்னுள் வாமத்தெழிலார் எடுத்த பாதம் மழலை சிலம்பார்க்க தீமை சடைமேல் திங்கள் சூடி தேவன் நாடுமே. இந்த ஐந்தாவது பாடலிலே ஓமம் செய்வதால் ஏற்பட புகையும், அப்புறம் மகளிரினுடைய கூந்தலுக்கு அகில் கட்டையை எரிப்பதால் உண்டாகும் புகையும் மேலெழுந்து மேகங்கள் மீது படிய, இப்படி அந்த தில்லை பதியினுடைய வளத்தை காட்டுகிறார். ஓம அக்னியை வளர்க்கும் உண்மை தொழிலை உடைய அந்தணர்கள் நிறைந்த தில்லை. அந்த தில்லையில் இடப்பக்கத்து அழகுமிக்க அனுக்கிரகமாகிய தொழிலை செய்யும் குஞ்சித பாதம் என்று சொல்லக்கூடிய எடுத்த பாதம், அது அப்பர் பெருமானும் வந்து சொல்றாரு இல்லையா? மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தே. அந்த பாதத்தை பார்த்தார். எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் என்று அப்பர் பெருமான் அருளி செய்வார். அதுதான் அந்த எடுத்த பாதத்தில் மென்மையான ஓசையை உடைய சிலம்பு ஒலிக்க நெருப்பை போல ஒளி வீசும் சடைமேல் பிறைச்சந்திரனை அணிந்து எம்பெருமான் திருநடனம் புரிகின்றான். இதுல என்ன குறிப்பு அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய திருவடி வலது திருவடி ஊன்றிய திருவடி, இடது திருவடி தூக்கிய திருவடி. இது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி தான். இதுல அதான் வாமத்திழார் எடுத்த பாதம் என்று அருளி செய்கிறார். அது தூக்கிய திருவடியை குறித்தது. தூக்கிய திருவடி தான் நமக்கு அருளலை செய்யும். நம்ம சொல்லுவோம், அடிக்கடி சொல்லக்கூடிய கருத்து தான். இந்த மனிதன் அந்த பரமுத்தி அடைகிறான் என்று சொன்னாலும், இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா? ஒருவர் உதாரணமாக இந்த பூத உடலை நீத்த பிறகு நம்ம எல்லாம் சொல்றோம் இறைவன் திருவடி அடைந்தார் சொல்றோம். யாருமே இறைவன் திருமுடி அடைந்தார் என்று சொல்வதில்லை, அல்லது இறைவனுடைய திருவயிறு சேர்ந்தார், இறைவனுடைய திருத்தோல் சேர்ந்தார் என்றெல்லாம் நாம் சொல்வதில்லை. அப்ப நாம் அடையக்கூடிய அதிகபட்ச இடம் எது என்று சொன்னால், தூக்கிய திருவடியின் கீழ்ப்பாகத்திலே சென்று நாம் அடைதல். இதுதான் நாம் பரமுத்தி அடைந்த, அதாவது முடிந்த முக்தி என்று சொல்லக்கூடிய, சாயுஜ்ய முக்தி என்று சொல்லக்கூடிய இந்த பரமுக்தி அடைந்த ஆன்மாக்கள் சென்று சேரக்கூடிய அதிகபட்ச இடம் தூக்கிய திருவடியின் கீழ். அதான் இந்த பிரபஞ்ச வியாபகம் எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுதே சொல்லுவாங்க, தூக்கிய திருவடிக்கும் ஊன்றிய திருவடிக்கும் இடையிலேதான் இந்த பிரபஞ்ச வியாபகமே இருக்கின்றது என்றே சொல்லப்படும். சரி, அதனாலதான் அந்த வாமத்தேழார் எடுத்த பாதம் என்று சொல்கிறார். சரி, அப்புறம் அதை சொன்னார் மழலை சிலம்பார்க்க என்று சொன்னார். அந்த சிலம்பு ஒலிக்க, சிலம்பு ஒலிக்க என்று சொன்ன உடனே நமக்கு திருவுந்தியார் பாடல், நமக்கு சாத்திர பாடல் நமக்கு நினைவு கூறும். திருச்சிலம்பு ஓசை வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி வர என்று அருளி செய்வார் நம்முடைய உயவந்த தேவநாயனர். அதையும் நம்ம சாத்திர கருத்தோடு பாடலோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று சொல்லி, அடுத்தது ஆறாவது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். புறவம் கோங்கம் குளிர் புன்னை கைதை குவிந்த கரைகள் மேல் திரை வந்துளவும் தில்லை மழ்கு சிற்றம்பலம் தன்னுள் பறை போல் மலிந்த மணிமண்டபத்து மறையோர் மகிழ்ந்தேத்த அரவம் மாட அனல் கை ஏந்தி அழகன் நாடுமே. ஆறாவது திருப்பாடலிலே நம்முடைய திருவாளி அமுதனார் சிற்றம்பலத்தில் மலை போல உயர்ந்து பொருந்திய இரத்தினமணி மண்டபத்துள் அந்தணர்கள் மகிழ்ந்து துதிக்க போற்ற திருமேனியில் அணிந்த பாம்புகள் ஆடவும் மழுவை கையில் ஏந்தி கொண்டு அழகனாகிய எம்பெருமான் திருநடனம் புரிகின்றான் என்று ஒவ்வொரு பாடலிலுமே இறைவன் திருநடனம் புரிகின்றதை நமக்கு அழகாக அருளி செய்கிறார். இதுல மறையோர் மகிழ்ந்தேத்த என்று மூன்றாவது அடியிலே அருளி செய்கிறார் இல்லையா? அவர்கள் எல்லாம் அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அனைவரும்
நாள்தோறும் இந்த வேதங்களையும் ஆகமங்களையும் தவறாது ஓதக்கூடியவர்கள். அப்படி நாள்தோறும் தவறாது அங்கே வழிபாடு நடைபெற்றது என்று நாம பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நாட்கள் வகுக்கப்பட்டிருக்கும். நம்ம ஷிஃப்ட் நம்ம போறோம் இல்லையா? வேலைக்கு போறோம் இல்லையா? 8 மணி நேரம், 12 மணி நேரம். அதுபோல அங்கேயும் வழிபாட்டுக்கும் அவர்களுக்குள்ளே பிரித்து வைத்துக் கொண்டு, நாள்தோறும் தவறாது அந்த பூசை சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பதை நாம பார்க்கிறோம். இன்றளவும் நடைபெற்று வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த அனல் கை ஏந்தி அழகன ஆடுமே அப்படின்னு சொன்ன கடைசி அடியில, அந்த அனல் கை என்பது நமக்கு எதை காட்டுகிறதுனா, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய வலிமையான வினைகளை சுடக்கூடியது. வல்வினையை சுட்டு என்று உண்மை விளக்கத்திலே நம்முடைய மனவாசகம் குணந்தார் அருளி செய்வார். அந்த அனல் கை என்பது நம்முடைய இருக்கக்கூடிய மலங்கள்ல ஆணவம், கண்மம், மாயை என்று 3 மலங்கள் சொல்லப்படும் அல்லவா? அதுல கண்மம் என்று சொல்லக்கூடிய வினைகளை சுடக்கூடியதாக இந்த அனல் கை விளங்குகிறது. அதுதான் வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி என்றெல்லாம் நமக்கு உண்மை விளக்கத்திலே நம்முடைய மனவாசகம் கடந்தார் அருளி செய்கிறார் என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்தது 7வது திருப்பாடல். சித்தர் தேவர் இயக்கர் முனிவர் தேனார் போழில் தில்லை அத்தா அருளாய் அணியம்பலவா என்றென்றவர் ஏத்த முத்தும் மணியும் நிறந்த தளத்துள் முல்லை வெண்மதி சூடி கொத்தார் சடைகள் தாழ நட்டம் குழகன் ஆடுமே. 7வது பாடலிலே சித்தர்கள், தேவர்கள், இயக்கர்கள், முனிவர்கள் இவர்களெல்லாம் ஒன்று கூட தேன் பொருந்திய சோலைகள் நிறைந்த தில்லையில் வீற்றிருக்கும் அத்தனே என்று இறைவனை விളിக்கிறார். பொன்னம்பலத்தில் எழுந்து அருள் இருப்பவனே என்று எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று பலமுறை கூறி அவர்களெல்லாம் துதிக்க, இந்த தேவர்கள், சித்தர், இயக்கர், முனிவர் இவர்களெல்லாம் துதிக்க, முத்துக்களும் மற்றைய மணிகளும் கலந்து நிறைந்துள்ள சித் சபையாகிய அரங்கத்துள் வெள்ளிய இளம்பிறையாகிய சந்திரனை தரித்து பூங்கொத்துகள் நிறைந்த சடைகள் தொங்க அழகனாகிய இறைவன் நடனம் புரிகின்றான் என்று இந்த 7வது பாடலிலே அழகாக அருளி செய்கிறார். இதுல அந்த சித்தர், தேவர், இயக்கர், முனிவர், தேனார் அனைவருக்குமே இறைவன் தலைவனாக விளங்குகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அனைவருக்கும் அத்தன், அத்தா என்று சொல்றாரு இல்லையா? அப்ப அனைவருக்கும் அத்தன் இறைவன் சொன்னா இறைவனுடைய முழு முதல் தன்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் ஒருவனே முழு முதற் கடவுள் என்ற அந்த ஒரு தெய்வ கொள்கை, ஏக தெய்வ கொள்கையை இங்கே வலியுறுத்துகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர்களெல்லாம் என்று அவர் ஏத்த அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த ஏத்த என்று சொல்வதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது அப்படின்னு சொன்னா, எந்தெந்த ஆன்மாக்கள் இடத்திலே தன்முனைப்பு இருக்கின்றதோ அவர்களுக்கு மறைந்திருப்பான். தன்முனைப்பு நீங்கிய ஆன்மாக்களுக்கு இறைவன் வெளிப்படுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதனால்தான் இன்னைக்கும் சிலருக்கு இறைவன் அருள் செய்கிறான், சிலருக்கு வெளிப்பட்டு அருள்கிறான், சிலருக்கு வெளிப்படாமலே இருக்கிறான் என்று சொன்ன 7வது பாடலிலே இறைவன் எவ்வாறு வெளிப்பட்டு அருளுவான், எவ்வாறு மறைந்திருப்பான் என்பதை நமக்கு மறைமுகமாக அருளி செய்கிறார் திருவாளி அமுதனார். அதிலே யான், எனது என்று சொல்லக்கூடிய தன்முனைப்பு நீங்கிய ஆன்மாக்களுக்கு வெளிப்பட்டும், தன்முனைப்பு உடைய ஆன்மாக்களுக்கு மறைந்தும் இறைவன் அருளை வழங்குவான் என்று அருளி செய்கிறார். அவர்கள் ஏத்த என்று சொல்கிறார். அது தன்முனைப்பு இன்றி இருக்கக்கூடியவர்களுக்கு அருளையும், தன்முனைப்பு உடைய ஆன்மாக்களுக்கு மறைத்து திரோதான சக்தியாகவும் இறைவன் கருணை புரிகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த பாடலிலே கடைசி அடியிலே கொத்தார் சடைகள் தாழ என்று அருளி செய்கிறார். அதை நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய திருமந்திர பாடல் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. பொன்னால் புரிந்திட்ட பொச்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி, என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே என்று அருளி செய்கிறார். இறைவனுடைய அந்த முழுமுதல் தன்மையையும் இங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த முழுமுதல் தன்மையை எங்கெங்கெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் வெளிப்படுத்துகிறார். முதலடியிலும் அதான் சொன்னார், அனைவருக்கும் அத்தன் என்று சொல்லும் போதும் அந்த முழுமுதல் தன்மையை வெளிப்படுத்தினார். இந்த கொத்தார் சடைகள் தாழ என்று சொல்லும் போதும் அந்த நிலையை நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
அப்ப இறைவன் தான் முழுமுதற் கடவுள், சிவபெருமான் ஒருவனே என்பதை திருவாலி அமுதனார் ஆழமாக நமக்கு பதிய வைக்கிறார். அந்த சடைகள் என்று சொல்லும்போது அது ஞானத்தை வழங்கக்கூடியவனும் நமக்கு இறைவன் தான். நுண்சிகை ஞானமாகும் என்று திருமூலர், அது தோத்திரத்தில் சாத்திரம் என்று அழைக்கக்கூடிய திருமந்திரம் நமக்கு எடுத்துக்காட்டும். அப்படி அவன் கொத்தார் சடைகள் தாழ நட்டம் புரிவதும் நம்மீது கொண்ட கருணையால் தான் அவ்வாறு நடனம் புரிகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது 8வது திருப்பாடல், திருச்சிற்றம்பலம். அதித்த அரக்கன் நெறிய விரலால் அடர்த்தாய் அருள் என்று துதித்த மறையோர் வணங்கும் தில்லை சிற்றம்பலம் தன்னுள் உதித்த போழ்தில் இரவி கதிர்போல் ஒளிமாமணி எங்கும் பதித்த தளத்து பவல மேனி பரமன் ஆடுமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலிலே அந்த அரக்கன் என்று சொல்லக்கூடிய ராவணனை 8வது பாடலிலே நாம் முன்பு சொன்ன மாதிரி அந்த ஞானசம்பந்தனுடைய அந்த பதிக அமைப்பை பின்பற்றுகிறார் திருவாலி அமுதனார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பாடல்ல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, கையிலை மலையை தூக்கும் பொருட்டு அரவாரித்த ராவணன் கீழே மாட்டிக்கிட்டான். மலையின் கீழ் அகப்பட்டு நெறியும்படி விரலால் ஊன்றி நெருக்கியவனே என்று இறைவனை விളിக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய இறைவா, அருள் புரிவா என்று அந்தணர்கள் பலவாறு துதித்து வணங்குகின்ற திருச்சிற்றம்பலம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிற்றம்பலத்தினுள் இளம் சூரிய கிரணம் போல் சிவந்த ஒளியை வீசும் பெரிய ரத்தினமணிகள் எங்கும் பதிக்க பெற்றுள்ள அரங்கத்தில் சிவந்த திருமேனியை உடைய மேலான எம்பெருமான் திருநடனம் புரிகின்றான் என்று அருளி செய்கிறார். இதுல அந்த ராவணனுக்கு அருளி செய்தது மரக்கருணையை வெளிப்படுத்துகிறது. அப்புறம் துதித்து மறையோர் வணங்கும் தில்லை சிற்றம்பலம் என்று சொல்லும் போது அது அறக்கருணையை வெளிப்படுத்துகிறது. அப்ப மரக்கருணையும் இந்த பாடலிலே நமக்கு திருவாலி அமுதனார் அருளி செய்கிறார். 3வது அடியில ரவி கதிர்போல் என்று அந்த தில்லை பதிக்கு அடை கொடுக்கிறார். ரவி கதிர் என்று சொன்னாலே நமக்கு சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லப்படும்னா, சிவமும் சக்தியும் இருக்கக்கூடிய தாதான்மிய சம்பந்தத்தை எவ்வாறு விழிப்பார்கள், நமக்கு விவரிப்பார்கள் என்று சொன்னால், சிவம் என்பது சூரியன் போலவும் சக்தி என்பது சூரிய ஒளிக்கதிர் போலவும் விளங்குகின்றன. அதுதான் திருவருட்பயனில நமக்கு அழகா உமாபதி சிவம் அருளி செய்வார். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி விண்ணமிலான் எங்கள் விளங்குகின்றார்கள் என்று அந்த தாதான்மிய சம்பந்தத்தை இந்த உதாரணம் காட்டி சிவஞான போதமும் நமக்கு விளக்கும். அப்ப ரவி கதிர் போல் அப்படின்னு சொன்னா சிவசக்தி போல் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அந்த தில்லைப்பதியே சிவசக்தி போல் விளங்குகிறது என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அப்புறம் ஒளிர் மாமணி என்று சொல்வதிலிருந்து இந்த உலகப் பொருள்களிலும் இறைவன் கலந்து நமக்கு அருள் பாலிக்கிறான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நம்ம அடுத்தது 9வது திருப்பாடல், திருச்சிற்றம்பலம். மாலோடையனும் அமரர் பதியும் வந்து வணங்கி நின்று ஆலகண்டா அரணே அருளாய் என்றென்றவர் ஏத்த சேலாடும் வயல் தில்லை மல்கு சிற்றம்பலம் தன்னுள் பாலாடும் முடிச்சடைகள் தாழ பரமன் ஆடுமே. திருச்சிற்றம்பலம். 9வது பாடல்லையும் திருமால் பிரமனை பற்றி நமக்கு ஞானசம்பந்தனுடைய அமைப்பை பின்பற்றுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பாடல்ல திருமாலும் பிரமனும் தேவர்கள் தலைவனாகிய இந்திரனும் வந்து வணங்கி நின்று, விடத்தை கண்டத்தில் உடையவனே, பாவங்களை அழிப்பவனே, எங்களுக்கு அருள் புரிவாய் என்று பலமுறை எடுத்து கூறி அவர்கள் துதிக்க தில்லை சிற்றம்பலத்தில் நின்று பாலினால் அபிடேகம் செய்யப்பெற்ற திருமுடியில் உள்ள சடைகள் தொங்கி ஆட உயர்ந்தோனாகிய எம்பெருமான் நடனம் புரிகின்றான் என்று அருளி செய்கிறார். இதுல அந்த மாலோடு அயன் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், அது அவர்களுடைய தேவியாக விளங்கக்கூடிய லட்சுமி, சரஸ்வதி இவர்களாலும் இறைவனை அடைய முடியாது, கல்வியாலும் செல்வத்தாலும் இறைவனை அடைய முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும். இந்த ஆலகண்டா அப்படின்னு சொல்லும் போது அங்கேயும் அந்த இறைவன் அவனுடைய கருணையை இங்கே வெளிப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு அரணே அருளாய் என்று சொல்லுவதிலிருந்து தீமையை அழிக்கும் அருள் வடிவினன்,
தீமையை அழிக்கும் அருள் வடிவினன் சிவபெருமான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கடைசியில பாலாடும் முடிச்சடைகள், அது சுழன்றாடும் சடை. தாழ அப்படின்னா நீண்டு என்பது பொருள். அப்படி திருநடனம் புரிகிறான் இறைவன், அதுவும் நம் மீது கொண்ட கருணையால் புரிகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த அரணே அருளா என்று சொன்னால் தீமையை அழிக்கும் அருள் வடிவினன், அந்த தீமையை அழிக்கக்கூடிய அருள் வடிவினன் என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்து 10வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். நெடிய சமனும் மறை சாக்கியரும் நிரம்பா பல் கோடி செடியும் தவத்தோர் அடையா தில்லை சிற்றம்பலம் தன்னுள் அடிகள் அவரை ஆரூர் நம்பி அவர்கள் இசை பாட கொடியும் விடையும் உடைய கோல குழகன் நாடுமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல சமணர் சாக்கியர்களை நமக்கு அருளி செய்கிறார். ஞானசம்பந்தனுடைய அமைப்பு போலவே சமணர்களும் புத்தர்களும் அறிவு நிரம்பாத பல கோடிக்கணக்கான குற்றம் பொருந்திய தவத்தை செய்பவர்களும் அடைய முடியாத தில்லை சிற்றம்பலத்தினுள் எழுந்தருளிய சிவபெருமானை நம்பி ஆரூரர் பண் இசையுடன் பதிகங்கள் பாட இடபக்கொடியும் இடப வாகனமும் கொண்ட அழகும் இளமையும் உடையோனாகிய சிவபெருமான் திருநடனம் புரிகின்றான் என்று இந்த 10வது பாடலிலே அருளி செய்கிறார். இதுல அந்த நெடிய சமனும் மறை சாக்கியரும் என்று சொல்வதிலிருந்து நமக்கு சிவபிரகாசத்துல உமாபதி சிவம் அருளி செய்வார். புறச்சமயத்துக்கு இருளாய் என்று அருளி செய்வார். அதனாலதான் அடையா அப்படின்னு சொன்னார். நெடிய சமனும் மறை சாக்கியரும் நிரம்பா பல்கோடி செடியும் தவத்தோர் அடையா தில்லை என்று சொன்னார். அப்படிப்பட்ட அருளி செய்வார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல 3வது அடியில ஆரூர் நம்பி, அப்ப நம்பி ஆரூரர் அவர்கள் இசை பாட. இவர் இங்க பாடும் பொழுதுதான் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அங்கே அந்த சிலம்பொலி கேட்காமல் செய்தார் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்பதான் இவர்களுடைய நட்பு கிரியேட் ஆகிறது. அதை நம்ம பெரிய புராணத்துல தெரிந்து கொள்ளலாம். இதுல அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்துல நம்பியாரூர் தில்லையிலே தரிசனம் செய்தார் என்பது நமக்கு எல்லாம் தெரிந்த பாடல். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தைய குணம்பெறும் 3 திருந்து சாத்விகமையாக இந்த வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தினுள் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்று நமக்கு தெய்வ சேக்கிழார் அருளி செய்வார். அந்த ஒரு பாடலுக்கே நம்ம ஒரு தனி ஒரு பொழிவாக விளக்கம் தரலாம். அவ்வளவு ஒரு சைவ சித்தாந்த கருத்துக்கள் அடங்கிய ஒரு பாடல். அந்த பெரிய புராணத்திலே 253வது பாடல். இது தடுத்தாட்கொண்ட புராணத்திலே அமைந்திருக்கக்கூடிய பாடல்ல தென்னிலா என்று தொடங்கும். அந்த பாடல்ல நம்பியாரூரர் எவ்வாறு தில்லையிலே வழிபட்டார் என்பதை சொல்லும் போது தெய்வ சேக்கிழார் ஒரு குறிப்பு தருகிறார். பண்ணினாள் நீடி, அதுதான் இங்கேயும் சொல்றாரு திருவாளி அமுதனார். ஆரூர் நம்பி அவர்கள் இசை பாட. அந்த இசை பாட என்பதும் தெய்வ சேக்கிழார் சொல்வதும் ஒரே, அதாவது அருளாளர்கள் அனைவரும் ஒரே கருத்தை ஒரே மாதிரியாக நமக்கு அருளி செய்வார்கள் என்பதை நம்ம அடிக்கடி சொல்லி இருக்கிறோம். அதையும் நம்ம இங்க திருவாளி அமுதனாருடைய கருத்தையும் தெய்வ சேக்கிழார் அவருடைய கருத்தையும் நம்ம ஒப்பிட்டு நாம் சிந்திக்கலாம் என்பதையும் பார்க்கிறோம். இதுல கொடியும் விடையும் உடைய கோல குழகன் ஆடுமே. கோல குழகன் ரெண்டுமே அழகு. இப்ப அது ஒரு பொருட்பன்மொழி என்று இலக்கணத்தை சொல்லப்படும். இந்த விடை வாகனன். அந்த கொடி என்று சொல்லும் போது நமக்கு உமாபதி சிவம் கொடிக்கவி என்று ஒரு நூலை அருளி செய்திருக்கிறார். அதுல 4 பாடல்கள் தான். உலகத்திலே மிகச்சிறிய நூல் எது என்று கேட்டா கொடிக்கவி என்று சொல்லலாம். 4 பாடல்கள் அமைந்த ஒரு தனி நூல். அதுல ஒவ்வொரு பாடலுமே அருள் கூடும்படி குடி கட்டினனே, கோபுர வாசல் கொடி. 3வது பாடல்ல தானே குறிக்கும் அருள் நல்க கொடி, பூசாமல் காட்ட கொடி. இந்த 5 எழுத்தை எல்லாம் குறிக்கக்கூடியதாக அந்த கொடி இருக்கிறது என்று அந்த 4 பாடல்களும் ரொம்ப ஆழமான கருத்துடைய பாடல்கள் கொடிக்கவியிலே. அதனால அந்த கொடி என்று சொல்லும்போது நமக்கு கொடிக்கவி நினைவுக்கு வந்தது. இந்த 5 எழுத்தையும் நமக்கு எடுத்து காட்டப்படும் அந்த நூல்கள், அந்த 4 பாடல்களிலும் சொல்லப்படும். 4வது பாடல்ல சொல்லுவாங்க 5 எழுத்தும் 8 எழுத்தும் என்றெல்லாம் சொல்லப்படும் என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அது கடைசி திருக்கடை காப்பு பாடல். வானோர் பணிய மண்ணோர் ஏத்த மண்ணி நடமாடும் தேனார் பொழில் சூழ் தில்லை மல்கு சிற்றம்பலத்தானை தூணான் மறையான் அமுத வாழி சொன்ன தமிழ் மாலை பானேர் பாடல் 10 பாட பாவம் நாசமே. திருச்சிற்றம்பலம்.
இந்த பாடல்ல திருக்கடை காப்பாக நமக்கு அருளி இருக்கிறார் ஞானசம்பந்தரனுடைய அந்த பதிக அமைப்பு போலவே. தூ நான் மறையான் அமுதவாளி, அமுதவாளிக்கு சொல்றார் நான்மறை நன்றாக கற்றவன். அந்த நான்மறைக்கு ஒரு அடை தருகிறார். தூ நான்மறை, தூய நான்மறையான் அமுதவாளி, வேதங்களை எல்லாம் கற்றவர். நமக்கு வடமொழியும் தென் தமிழையும் நம்முடைய அருளாளர்கள் அனைவரும் போற்றி இருக்கிறார்கள். நம்முடைய திருமுறை முழுவதும் அவ்வாறுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தூ நான் மறையான் அமுதவாளி எதை சொல்றாருன்னா, சொன்ன தமிழ் மாலை. அவர் தூ நான்மறையான் அமுதவாளிக்கு அடைமொழி சொல்லும் போது தூ நான்மறையான் அமுதவாளின்னு சொல்றாரு. அவர் எதை சொல்றாரு? தமிழ் மாலையை சொல்கிறார் என்று அந்த மொழி பேதம் இன்றி நமக்கு அருளாளர்கள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பாணேர் பாடல் 10 பால் போலும் இருக்கக்கூடிய இந்த 10 பாடல்களையும் பாடக்கூடியவர்களுடைய பாட பாவம் நாசமே என்று அருளி செய்கிறார். அவர்களுக்கு இருக்கக்கூடிய வினைகள் நீங்கிவிடும். ஞானசம்பந்தரும் அப்படிதான் சொல்வார். வினை மாயுமே, வினை கெடுமே என்று அருளி செய்வார். அதே போல திருக்கடை காப்புல பதிக பலனாக இந்த பகுதியை நமக்கு திருவாளி அமுதனார் அருளி இருக்கிறார். பாவம் நாசமே, அப்ப ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய கண்மமாக இருக்கக்கூடிய அந்த பாவம் வினை அழிந்துவிடும், நீங்கிவிடும் இறைவனுடைய அருளால் என்று அழகாக அருளி இருக்கிறார் என்று சொல்லி, இந்த அளவிலே இந்த திருவாளி அமுதனார் அருளி செய்த 24வது திருப்பதிகத்தை நாம் இறைவனுடைய திருவருளாலும் திருவாளி அமுதனார் குருவருளாலும் நிறைவுக்கு கொண்டு வருவோம். திருச்சிற்றம்பலம். இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு நல்கிய சிங்கப்பூர் நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.